ஒடிசா சட்டப்பேரவை வரலாற்றில் முதல் முறையாக சோபியா பிர்தோஸ் என்ற இஸ்லாமிய பெண் எம்எல்ஏ தேர்வு செய்யப்பட்டுள்ளார். 32 வயதான இவர் பாராபதி கட்டாக் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக களமிறங்கி புதிய சரித்திரம் படைத்திருக்கிறார். 24 வயதிலேயே கட்டுமானத் துறையில் கால் பதித்து உயர் பதவிகளை அலங்கரித்த அவர் இப்போது சட்டப்பேரவைக்குள்ளும் தடம் பதித்திருக்கிறார். ஒடிசா சட்டப்பேரவையில் 1937ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை 141 பெண் எம்எல்ஏக்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். ஒரே ஒரு முஸ்லிம் சட்டமன்ற உறுப்பினர் கூட தேர்வாகவில்லை. அந்த குறைபாட்டை உடைத்தெறிந்து இருக்கிறார் சோபியா பிர்தோஸ். காங்கிரஸ் வேட்பாளராக பாராபதி கட்டாக் தொகுதியில் இவர் களமிறங்கினார். இவரது தந்தை முகமது இத்தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்தவர் என்பதால் தொகுதிக்கு நன்கு அறிமுகம். இவரை எதிர்த்து புகழ்பெற்ற மருத்துவர் பூர்ணச்சந்திர மோகாபத்ராவை பாஜக களமிறக்கியது. ஆனாலும் 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை தோற்கடித்து சட்டப்பேரவைக்குள் அடியெடுத்து வைத்துள்ளார். வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து ஆதரவு திரட்டியது, சிரித்த முகத்துடன் வாஞ்சையுடன் மக்களுடன் அளவளாவியது என இவரது தேர்தல் பிரச்சாரமே வெற்றிக்கு கை கொடுத்துள்ளது. கட்டாக்கின் மகள் என்ற பிரச்சாரத்தையே அவர் முன்வைத்தார். தேர்தல் பிரச்சாரத்தில் எதிரணி வேட்பாளர்களை கொஞ்சமும் விமர்சிக்கவில்லை என்றும் அவர் கூறுகிறார். பாஜக வேட்பாளர் மீது தாம் மிகுந்த மரியாதை வைத்திருப்பதாக கூறும் அவர் தனது மருத்துவரும் கூட என்று தெரிவித்துள்ளார். தமது வெற்றி குறித்து கருத்து தெரிவித்துள்ள சோபியா பிர்தோஸ், ஒடிசாவின் முதல் முஸ்லிம் பெண் எம்எல்ஏ என்ற வரலாற்றை தாம் படைத்திருந்தாலும் சட்டப்பேரவையில் பெண்களின் பிரதிநிதித்துவம் போதுமானதாக இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.